கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற ஒரு வார்த்தை, சங்கீதம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். ஆம், இந்த வார்த்தையின் மூலம் தேவன் இன்றைக்கு நம் ஒருவரோடு கூட இடைப்பட விரும்புகிறார். இந்த வார்த்தை சொல்லுகிற காரியத்தை நம்ம ஆராய்ந்து பார்ப்போம்னா, இன்றைக்கு அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். அவரே மகிமையாய் இருக்கிறாராம், அவரே தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறதை பார்க்கிறோம். இதே வார்த்தையை தான் தேவன் ஆபிரகாமுக்கு சொல்லும் போதும் சொல்லுகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி, அவர், ஆபிராமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்றார். இந்த வார்த்தையை நம்ம ஆராய்ந்து பார்த்தோம்னா, எங்க ஆண்டவர் சொல்றாரு, நானே உனக்கு கேடகமாய் இருக்கிறேன். அப்போ ஒரு கேடகம் அப்படிங்கிறது எதிரிகிட்ட இருந்து வருகிற எல்லா கணைகளையும் அது என்ன செய்யும், தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு போர் ஆயுதமாய் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் நமக்கு வாக்கு கொடுக்கிறது என்னன்னா, அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறாராம், அவரே நம்மை சூழ்ந்திருக்கிற கேடகமாய் இருக்கிறாம். கர்த்தாவே, நீர் நீதிமானை காருண்யம் என்னும் கேடகத்தினால் சூழ்ந்து கொள்ளுவீர் அப்படின்னு சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு அவரே நமக்கு கேடகமாய் இருக்கிறார்னா, எந்த பொல்லாங்கன் எந்த அக்கினி ஆஸ்திரத்தை நமக்கு எதிராய் தொடுத்தாலும் அது எப்படி நம்மை தாக்க முடியும் என்பதை இன்றைக்கு நீங்க ஆராய்ந்து பார்க்கணும். ஒருவேளை அப்படிப்பட்ட பயங்களை நீங்க இன்றைக்கு இருப்பீங்கன்னா, தேவன் உங்களை அந்த பயத்திலிருந்து நீங்க வெளியே வரணும்னு சொல்லி விரும்புகிறார். இன்றைக்கு மகனே, மகளே, நானே உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம் தேவன் வாக்கு கொடுக்கிறார். அது மாத்திரம் அல்ல, அங்க என்ன செய்யறாரா, அவர் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறாராம். அப்போ இன்றைக்கு கலாத்தியர் 3:14 சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாக. அப்போ இன்றைக்கு புறஜாதிகளாகிய நாம் இன்றைக்கு கிறிஸ்துவை விசுவாசத்தின் மூலம் ஏற்றுக்கொண்டது நிமித்தம் இன்றைக்கு ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட அத்தனை வாக்குத்தத்தங்களுக்கும் நாம் சுதந்திரவாளிகளாய் இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தத்தையும் நீங்க விசுவாசிப்பீங்க அப்படின்னா, அந்த விசுவாசம் உங்க வாழ்க்கையில அப்படிப்பட்ட காரியங்களை கொண்டு வரும் என்பதுல சந்தேகமே இல்லை. அப்போ இன்றைக்கு தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார் ஆபிரகாமுக்கு, நான் கேடகமா இருக்கிறேன், நானே உனக்கு பலனா இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாருன்னா, இன்றைக்கு அந்த ஆசீர்வாதம் உங்களுக்குரியது. ஆபிரகாம் கிட்ட நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருப்பாரானால், இன்றைக்கு வாக்குத்தத்தத்தின் சுதந்திரவாளிகளாகிய அது உங்களுக்கும் உரியது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இதை எவ்வளவு தூரம் நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் உங்க வாழ்க்கையில இந்த காரியங்கள் நடக்கிறத நீங்க பார்ப்பீங்க. அப்போ இதை குறித்து நான் தியானித்து கொண்டு இருக்கும் போது வேதத்துல இன்னும் இதை ஆழமா நம்ம பார்க்கணும் அப்படின்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவினுடைய அவங்க காலத்துல நடந்த அந்த சம்பவத்தை நம்ம பார்க்கும்போது, அங்க ஒரு பொற்சிலைய நேபுகாத் நேச்சார் நிறுத்தி அதை பணிந்து கொள்ளலன்னா எரிகிற அக்கினி சூளையில நாங்க போடுவோம்னு சொல்லி அங்க பயமுறுத்துறாங்க. ஆனாலும் கூட அங்க சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பயப்படல. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அப்போ அவங்களுக்கு தேவன் மேல இருந்த நம்பிக்கை, நிச்சயமாய் அவர் எங்களுக்கு கேடகமா இருந்தார்னா அவர் எங்களை தப்புவிப்பார். அப்போ எந்த அளவுக்கு அவங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்திருந்தாங்க. ஆனா இங்க தமிழ்ல நம்ம இந்த மொழிபெயர்ப்புல பார்க்கும்போது, நாங்கள் தப்புவியாமல் போனாலும் நாங்க உங்களை ஆராதிக்க முன்னே அந்த பொற்சிலையை வணங்க மாட்டோம்னு சொல்றாங்க. ஆனா ஆங்கிலத்துல ஒரு மொழிபெயர்ப்புல நான் வாசித்தப்போ அங்க என்ன போட்டிருக்குதுன்னா, நீர் எங்களை விடுவித்தாலும் நாங்க உங்களை ஆராதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறத பார்த்தோம். எதுவோ எப்படியோ, ஆனா அங்க தேவன் அவங்களுக்கு எப்படி கேடகமா இருந்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்படின்னா அவங்கள அக்கினி சூளையில தூக்கி போடுறாங்க. அக்கினி சூளையில கொண்டு போட்டவங்க கூட அங்க கருகி போனாங்களாம். ஆனா அவங்க எப்படி இருக்கிறாங்க, தானியேல் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல 24ஆம் வசனத்துல
ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவோ கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றான். அவர்கள் ராஜாவுக்கு பிரதியுத்தரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அப்ப எவ்வளவு தூரம் தேவன் அந்த வாக்குத்தத்தத்திற்கு உண்மையுள்ளவராய் இருக்கிறார். நானே கேடகமாய் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த சொன்ன வார்த்தை அது ஜீவன் உள்ளது. அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அது கிரியை செய்யும் அப்படிங்கிறத நீங்க இன்றைக்கு அறிந்து கொள்ளணும். அப்போ இன்றைக்கு அந்த நான் கேடகமாய் இருக்கிறேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தவர் அங்க தானியேலுக்கு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுக்கு அவரே கேடகமாய் இருந்து அந்த எரிகிற அக்கினி கூட அவங்க அந்த வார்த்தை அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குது அப்படின்னா, அவங்க அக்கினி அவங்க சரீரத்தின் மேல பலம் செய்யாமலும் அவருடைய தலைமயிர் கருகாமலும் அவர்களுடைய சால்வைகள் சேதப்படாமலும் அக்கினியின் மனம் அவர்களிடத்தில் வீசாமலும் இருந்ததை கண்டார்கள். அந்த அளவுக்கு தேவன் அவர்களுக்கு கேடகமாய் இருந்து பாதுகாத்ததை நீங்க அறிந்து கொள்ளலாம். மேலும் அவர் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார் என்பதற்கு அடுத்த வசனத்தை நம்ம பார்க்கும்போது நேபுகாத் நேச்சார் சொல்றாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அவர்கள் தங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி ராஜாவின் கட்டளையை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்புக் கொடுத்ததினால் அவர் தமது தூதனை அனுப்பி தாசரை விடுவித்தார் அப்படின்னு சொல்லி அந்த 30ஆம் வசனத்துல சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை பாபிலோன் தேசத்திலே உயர்த்தினான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு தேவன் இதே வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். அவரே உங்களுக்கு கேடகமாய் இருக்கிறாரா? அவரே உங்களுக்கு மகிமையாய் இருக்கிறாரா? வெட்கப்பட்ட இடங்களில் எல்லாம் உங்கள் தலையை அவர் உயர்த்த போகிறேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனை, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இதை கேட்கிற மக்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தாவே, நீர் கேடகமாய், நீர் மகிமையாய், நீர் தலையை உயர்த்துகிறவர் அப்பா, நீர் ஆசீர்வதிக்கிற கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.